Dear subscriber and viewers, இன்னைக்கு ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, ஒரு வேர்பை எப்படி நம்ம ஜெர்மனில் கான்ஜுகேட் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ நம்ம இங்கிலீஷில் நம்மளுக்கு ஒரு வேர்பு ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸுக்கு இல்லை பாஸ்ட் டென்ஸுன்னு அப்படி தான் மாறும். ஆனால் இது ப்ரெசன்ட் டென்ஸே இஷ்ஷுக்கு ஒரு மாதிரி, டூக்கு ஒரு மாதிரி, அதாவது நானுக்கு ஒரு மாதிரி, நீனா வேறு அதை கான்ஜுகேட் பண்ண வேறு மாதிரியாக மாற்றணும். ஸோ இந்த மாதிரி கான்ஜுகேஷன்ஸ் நம்ம ஜெர்மனில் வேர்ப்ஸ் பண்ணி தான் நம்ம பேசணும். ஸோ நார்மலாக ஒரு வேர்ப் ஷ்லாஃபன்னா தூங்குறது, அதே ஷ்லாஃபனை ஐ ஷ்லாஃபன், யூ ஷ்லாஃபன், ஜி ஷ்லாஃபன் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஜெர்மனில். ஓகேவா? ஸோ ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ப்ரொனவுன்ஸுக்கும் தனித்தனியாக நம்ம வேர்ப்ஸை சேஞ்ச் பண்ணி தான் பேசணும். ஐனா நம்ம ஷ்லாஃபை தான் பேசணும், ஷ்லாஃபன்னு ஷ்லாஃபவாக மாற்றணும். அதேமாதிரி டூக்கு என்னவா மாற்றணும், ஜி அந்த எப்படி, ஜி எஸ் அந்த எப்படி மாற்றணுன்ற கான்ஜுகேஷனை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸாம்பிளோடு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஒரு சிம்பிளான ஒரு கான்ஜுகேஷனை பார்க்கலாம். ஸோ லேபர் அப்படின்றது லைவ்னு அர்த்தம். ஓகே, இஷ்ஷுக்கு இந்த லேபன், அது நம்ம நடுவில் இந்த இது இருக்குது இல்லையா, விஏ, இதுதான் அன்கான்ஜுகேட்டட் வேர்பாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த வேர்பில் தான் நம்ம படிப்போம் லேபன். அப்போ லேபன்றது அது எப்படி நம்ம கான்ஜுகேட் பண்ணணும், ஒரு ப்ரொனோனுக்கும் வேர்பை எப்படி நம்ம கான்ஜுகேட் பண்ணணுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது இஷ்ஷுக்கு லேபனை ஈயை தூக்கிட்டு லேபர் எல்லாத்துக்குமே ஸோ லேபன் லேபன் மாறும். இப்போ எப்பயுமே இஷ்ஷுக்கு ஈயில் தான் எண்டிங் முடியும். எந்த வேர்பாக இருந்தாலும் இஷ்ஷுக்கு எண்டிங்கும் ஈயில் தான் முடியும். அதாவது ஜெர்மனில் ஏ, ஈயை ஜெர்மனில் ஏன்னு சொல்லுவோம். ஸோ இஷ் லேபர், இஷ் ஸ்லாஃபர் தூங்குறேன், ஐ ஆம் ஸ்லீப்பிங், இஷ் ட்ரிங்கர், ஐ ஆம் ட்ரிங்கிங், இஷ் கேஹர், ஐ ஆம் கோயிங், இஷ் கோம, ஐ ஆம் கம்மிங். எல்லாத்துலேயுமே ஈன்னு முடிஞ்சிச்சுன்னா அதுதான் இஷ்ஷுக்கு மட்டும் அந்த ஈன்னு முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டுக்கு டூக்கு, டூ யூ. ஓகே, அந்த யூவை நம்ம ஃபார்மலாக அன்ஃபார்மலான்னு பார்க்கணும். நம்ம அன்ஃபார்மலாக தான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். அந்த டூ லேபை என்னவா மாறுனா, ஈயை எடுத்துட்டு, இந்த ஈயை எடுத்துட்டு எஸ்டி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது மேக்ஸிமம் 95% வேர்ப்ஸுக்கு இதை மாதிரி தான் யூஸ் பண்ணும். அதில் ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்புன்னு இருக்குது. எல்லா ரெகுலர் வேர்புமே இதுதான் மோஸ்ட் காமன். எஸ்டி நம்ம ஈயை தூக்கிட்டு எஸ்டியாக மாற்றுவோம். ஓகேவா? ஸோ டூக்கு லேபர் என்னவா மாறும், லேப்ஸ்டாக மாறும். ஸோ யூ ஆர் லிவிங் அப்படி, ஸோ லேபர் லேப்ஸ்டாக மாறும். அடுத்தது எஸ். ஸோ ஹீ ஷீ இட்டுக்கு என்னவா மாறும் அப்படின்னாக்கா, ஹீ ஷீ இட்டுக்கு அந்த ஈயை, ஸ்டெம்மோடைய இருக்கிற அந்த ஈயை எடுத்துட்டு நம்ம டி ஆட் பண்ணிக்கணும். அதுதான் எஸ்ஸுக்கு டி ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இது மூணுத்துக்குமே ஒரே மாதிரி தான். லேப்ட், ஜி லேப்ட், எஸ் லேப்ட். ஸோ இந்த மூணு பேருக்குமே டீ ஆட் பண்ணணும். ஈயை தூக்கிட்டு டீயை ஆட் பண்ணணும். ஓகே, அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு இயர், நெக்ஸ்ட் வியர்ன்றது ஃபஸ்ட்டு பர்சன் ப்ளூரலு. ஸோ நாங்கள்லாம், அப்போது லேபன் கான்ஜுகேட் பண்ணாத வேர்பு நம்ம எப்படி படிப்போம்னா, இது கான்ஜுகேட் பண்ணாதது. ஸோ இஎன் போட்டுக்கணும். ஓகே, ஸோ வியர் இஎன் ஆட் பண்ணணும். வியவாக இருந்தாலும் எந்த ப்ளூரலாக இருந்தாலும் யூவை ஃபார்முலா சொல்லுவோம் இல்லையா, கேபிட்டல் எஸ் போட்டு ஜி, அந்த ஜி அப்புறம் ப்ளூரல் வியர், இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, வியர், தே, இது எல்லாத்துக்குமே இஎன் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ளூரலுக்கு ப்ளஸ் வியர் ஜி, யூ ஃபார்முலா இருக்கிறதுக்கு ஜி யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கும் இஎன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ளூரல் வியர் இதுக்கெல்லாம் இஎன் யூஸ் பண்ணணும். ஜி ஃபார்மல் ஃபார்முக்கு இஎன் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இய ப்ளூரலுக்கு ஒரு ஃபார்முலா இருந்தால் தான் இஎன் யூஸ் பண்ணணும். அதாவது தே இஎன் யூஸ் பண்ணணும். அதுவே
நிறைய பேர் இருக்காங்க செகண்ட் பர்சன், அவங்க ரொம்ப க்ளோஸ் பண்ணி நீலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மரியாதை இல்லாத, அதுக்கு வந்து ஈயன்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா லாஸ்ட்டு வீடியோவில் ப்ரொனோனை பற்றி சொல்லும்போது சொல்லியிருப்பேன். இந்த ஈயன்றது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபார்மலாக அவங்கள பேச போகிறோம் அப்படின்னாக்கா அதை வந்து ஃபார்மலாக அவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தேன்னு யூஸ் பண்ணுவோம், சி யூஸ் பண்ணுவோம். அதுவே இன்ஃபார்மலாக வந்து நீங்களாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ நீலாம் எப்படி இருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு தமிழில் தான் அந்த மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு தமிழில் வேறு கிடையாது. நீலாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்களாம் எப்படி இருக்கீங்க நம்ம ப்ளூரலில் தான் பேசுவோம். பட் நம்ம ஜெர்மனில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்றது இன்ஃபார்மலாக, அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, குழந்தைங்கள, இவங்களெல்லாம் தான் நம்ம சொல்ல முடியும். நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் உட்காந்துட்டுருக்காங்க ஒரு இடத்துல, அவங்கக்கிட்ட வந்து நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். மரியாதை இல்லாமல் கேட்கும்போது அந்த டைமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி கான்ஜுகேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அன்கான்ஜுகேட்டட் வியர்பன் வந்து இதுதான், வியருக்கு யூஸ் பண்ணுறது தான் அன்கான்ஜுகேட்டட் வேர்ப். இந்த அன்கான்ஜுகேட்டட் வேர்பில் இருந்து இஎன்னை தூக்கிட்டு டி ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அன்கான்ஜுகேட்டட் வேர்பில் இருக்கிற இஎன்னை எடுத்துகிட்டு டீயை ஆட் பண்ணாக்கா இயருக்கு கான்ஜுகேட் பண்ணதான் அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் டீட்டெயிலு. ஸோ இதோடு உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து என்னென்ன டென்ஸ்லாம் ஜெர்மனில் இருக்குது, நம்பர் வேர்ப்ஸில் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டென்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது இஷ் லேபே, இஷ் லாஃபே, இஷ் ட்ரிங்க அப்படின்னு போட்டு நம்ம ஷார்ட்டாக முடிச்சுடுவோம். ப்ரிட்டாரிட்டம்னு இருக்குது, பர்ஃபெக்ட் இருக்குது. ப்ரிட்டாரிட்டம்னா பாஸ்ட் டென்ஸு, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு ப்ரெசன்ஸு, பாஸ்ட் டென்ஸு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு ப்ரிட்டாரிட்டம். பர்ஃபெக்ட் வந்து பர்ஃபெக்ட் நம்ம இதில் இங்கிலீஷ்லையும் பேசுவோம் இல்லையா, அதே மாதிரி பர்ஃபெக்ட்டு. ஸோ மேக்ஸிமம் 99% ஒரு செயல் முடிஞ்சிச்சுன்னா அதை நம்ம பர்ஃபெக்டில் தான் மேக்ஸிமம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் ஆகும், ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் ஆகும். ஃப்யூச்சரில் ஃப்யூச்சர் 1, 2ன்னு இருக்குது. ஸோ இதெல்லாமே அதில் எப்படி கான்ஜுகேட் பண்ணணும், அதெல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டென்ஸ்லையுமே இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் கான்ஜுகேட் பண்ணது. அதுலேயுமே மாடல் வேர்ப் எப்படி யூஸ் பண்ணணும், மாடல் வேர்ப் யூஸ் பண்ணனா இந்த மெயின் வேர்பை எப்படி யூஸ் பண்ணணும், ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணால் இந்த மெயின் வேர்பை எப்படி யூஸ் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் கான்ஜுகேஷன் மட்டும் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ரெகுலர் வேர்ப்ஸ்லாம் என்னென்ன, இர்ரெகுலர் வேர்ப்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரெகுலர் வேர்ப்ஸாக இருந்தாக்கா பர்ஃபெக்டில் எப்படி நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும், இர்ரெகுலர் வேர்ப்ஸாக இருந்தால் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற டிஃப்ரென்சேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து 3 டைப்ஸ் தான் இருக்குது. ஒன்று ஆக்சிலரி வேர்ப்ஸு, அப்போது ஹேபன், சைன், வேர்டு. நெக்ஸ்ட்டு மாடல் வேர்ப்ஸ் வந்து டுர்ஃபன், குனன். ஸோ இந்த மாதிரி மாடல் வேர்ப் மோகன், முசன், சோலன், ஓலன், இதெல்லாம் மொடால் வேர்பு. நெக்ஸ்ட்டு அதர் வேர்ப்ஸ் எல்லாமே ஃபாரன், விசன். ஸோ எதுவுமே அதெல்லாம் வந்து நார்மலான வேறு வேர்ப்ஸ், ஆக்ஷன் வேர்ப்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்குது. இர்ரெகுலர் வேர்ப்ஸு, இது ரெண்டுத்துக்கும் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னால் என்ன, ரெகுலர் வேர்ப்ஸ்னால் என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹேபன் வந்து எப்படி நம்ம கான்ஜுகேட் பண்ணுறதுன்றது, ஹேபன்னு சைன் வேர்ப்ஸு, வேர்டன் வேர்ப்ஸு. அதாவது நம்ம இங்கிலீஷில் வந்து ஹேவ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஹேவ், ஹேஸு. சைன் வேர்புனா ஐஎம், ஆம், இஸ், ஆர், அதுதான் வந்து சைன் வேர்பு. ஸோ ஆம், இஸ், ஆர்ன்றது தான் சைன் வேர்பு. ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் ஆக்சிலரி வேர்ப்ஸு. இது வந்து நம்ம இங்கிலீஷில் ஹேவ், ஹேஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது. ஸோ இது வேர்டன், வில்லு, இது வந்து வில்லு. ஸோ இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை வந்து எப்படி கான்ஜுகேட் பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் ஹேபை வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். பர்ஃபெக்டில் வந்து இஷ் ஹேப, கெகங்கன், இஷ் ஹேப, இஷ் ஹேப, கெகெசன், இஷ் ஹேப, கெட்ருங்கன், இஷ் ஹேப. அது பர்ஃபெக்ட்டுக்கு வந்து இஷ் ஹேப, பின்னு, சைன் வேர்ப்ஸும் ஹேப வேர்ப்ஸும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணி தான் அதை வச்சு தான் நம்ம பேசவே முடியும். ஸோ அதனால் அதை எப்படி கான்ஜுகேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இதில் ஹேப அப்படின்னாக்கா இஷ்ஷுக்கு ஹேப சேர்த்துருக்காங்க. ஓகே, இருக்குது. இஷ்ஷுக்கு வந்து ஹேப. டூக்கு வந்து எஸ்டி ஆட் பண்ணணும். ஸோ ஹஸ்ட். தென் ஹட்டு.
இயருக்கு வந்து ஹட்டு, வியர் வந்து ஹாபன், இயர் ஜி எஸ் மூணுத்துக்குமே ஹட்டு தான். வியர் வந்து ஹாபன், இயர் வந்து ஹப்டு, ஜி வந்து ஹாபன். ஓகே. Ich habe. Du hast. Er hat. Wir haben. Ihr habt. Sie haben. ஸோ அதை மாதிரியே ப்ரிட்டாரிட்டத்துக்கு வந்து எப்படி இதை கான்ஜுகேட் பண்ணணுன்றதும் இருக்குது. ஹட்ட, ஹட்டஸ்ட், ஹட்ட, ஹட்டன், ஹட்டட்டு, ஹட்டன் இதெல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட் டென்ஸில் ஹேடு போடுவோம் இல்லையா, ஹேவ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, அதுவே பாஸ்ட் டென்ஸால் ஹேடு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்தனுடைய கான்ஜுகேஷன் தான் ஹட்ட, ஹட்டஸ்ட்டு, ஹட்ட, ஹட்டன், ஹட்டட்டு, ஹட்டன். ஓகே. ஓகே. ஹேபுக்கு வந்து ஹேபோடைய பர்ஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னா கெஹாப்ட். ஈஷ் ஹேப கெஹாப்ட். ஸோ யூ ஹாவ் ஹேட், நான் வச்சுருந்தேன் அப்படின்றது சொல்லாத. ஈஷ் ஹேப கெஹாப்ட், டூ ஹேஸ்ட் கெஹாப்ட். ஸோ கெஹாப்ட்ன்றதை பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறதுனால கெஹாப்ட் எல்லாத்துக்கும் மாறும், எல்லாத்துக்கும் அப்படியே வரும். ஹேப ஹேஸ்ட், ஹட், ஹேபன், ஹாப்டு, ஹேபன் தான் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ பர்ஃபெக்ட் எப்படி வந்து கான்ஜுகேட் பண்ணி எப்படி சென்டென்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இது ஜஸ்ட் ஃபார் பர்ஃபெக்ட்டுக்கு எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணுன்றது தான் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சைன் வேர்பு இல்லையா, ஆக்ஸிலரி வேர்ப் சைன். ஆம் இஸ் ஆர். அந்த ஆம் இஸ் ஆர் அதாவது அதுதான் நம்ம வந்து சைன் வேர்புன்னு சொல்லுவோம். ஸோ சைன் வேர்ப் அது. அந்த சைன் வேர்பை எப்படி கான்ஜுகேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து பர்ஃபெக்ட்லி யூஸ் ஆகும். இஷ் ஹேபன்னு போட்டுட்டு நம்ம கெகேசன் சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி இஷ் பின் கெக்கோமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேர்புக்கு பர்ஃபெக்ட்டுக்கு பின் சைன் வேர்பை யூஸ் பண்ணுவோம். வேறு ஒரு வேர்ப்ஸுக்கு லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில வேர்ப்ஸுக்கு வந்து சைன் வேர்ப் யூஸ் பண்ணுவோம், ஒரு சில வேர்ப்ஸுக்கு வந்து ஹேபை யூஸ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்ட் டென்ஸோட வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ சைன் வேர்ப்ஸை வந்து நம்ம இஷ்ஷுக்கு என்னவாக இருக்கணும், டூ என்னவாக இருக்கணும், இயர்ஸுக்கு என்னவாக இருக்கணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து சைன் வேர்ப்ஸுக்கான கான்ஜுகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இஷ்ஷுக்கு வந்து பின், இஷ் பின், Ich bin Jayashree, ich bin sehr müde. Also I am very tired. Ich bin glücklich, I am happy. Ich bin sehr glücklich, I am very happy. Ich bin அது மாதிரி ich bin something நம்ம I am போடுவோம் இல்லையா, நான் அதெல்லாம் தான் வந்து பின்னுக்கானது. சைன் வேர்பில் பின்னு வந்து இஷ்ஷுக்கு, இஷ் பின், டூ பெஸ்ட், எர் ஜி எஸ் இது எல்லாத்துக்குமே எஸ்ட். இப்போ வியர் வந்து ஜிண்டு, இயர் ஜைடு, ஜி ஜிண்டு. ப்ளூரலுக்கு நம்ம வந்து ஜிண்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ பின், இஷ் பின், டூ பிஸ்ட், இயர் ஜி எஸ் இஸ்ட், வியர் ஜிண்ட், இயர் ஜைட் அண்ட் ஜி ஜிண்ட். ஓகே. Ich bin, du bist, er ist, wir sind, ihr seid, sie sind. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இஷ் பின் கெஸ்டன், நஹ் டாய்ச்லாண்ட், கெகாங்கன். ஸோ இந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம ஹேப பின் வேர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதனால் இதை கண்டிப்பாக கான்ஜுகேஷன் எப்படின்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் வந்து ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் தான். இந்த வேர்பு எதுக்குன்னா வில்லு. ஸோ நம்ம ஃப்யூச்சர் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம், ஐ வில் கோ, ஐ வில் கம், ஐ வில் வாக், ஐ வில் லீட். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்யூச்சர் டென்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது இஷ் வேர்டு ஸ்லாஃபன், இஷ் வேர்டு கோமன், இஷ் வேர்டு. ஸோ நம்ம வேர்டை போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஸிலரி வேர்ப்ஸை எப்படி கான்ஜுகேட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ இஷ்ஷுக்கு வந்து வேர்டு, டூ வெஸ்ட், எர் வேர்ட், வியர் வேர்டன், இயர் வேர்டட், ஜி வேர்டன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வில்லு வந்து எப்படி கான்ஜுகேட் பண்ணணுன்றது தான். ஸோ எக்ஸாம்பிள், இஷ் வில் பிகம் கிரேட்டர் டீச்சர். ஸோ இஷ் வில்னா ஷி வில் அப்படின்னு அர்த்தம். இஷ் ஜி வேர்டு ஐன குட்டர் லியரின். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஈஸியான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தி அவுட்டோஸ் வேர்டன் இம்மெட்டொயரர். The cars are becoming more expensive all the time. So next வந்து du wirst dick wenn du nur Süßigkeiten isst. So you will get fat if you only eat sweets.
ஸோ யூ வில், அந்த வில்லுக்கு தான் வந்து நம்ம டூக்கு வந்து விர்ஸ்ட்னு பார்த்துருந்தோம் இல்லையா, அதனால் டூக்கு வந்து விர்ஸ்டாக மாறும். ஸோ மெயின் வேர்பு வந்து நெக்ஸ்ட்டு மெயின் வேர்பு கான்ஜுகேட் பண்ணாத வேர்பாக இருக்கணும். ஸோ கான்ஜுகேட் பண்ணது அப்படின்னாக்கா வேர்டு, அதாவது ஸ்லாஃபு, ஸ்லாஃப்ஸ்டு, ஸ்லாஃப்ட் அந்த மாதிரின்னு இருக்குல்ல. கான்ஜுகேட் பண்ணாத வேர்பு யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த வியருக்கு நம்ம என்ன வேர்பு யூஸ் பண்ணுமோ அதுதான் அன்கான்ஜுகேட்டட் வேர்பு. அதை தான் நம்ம வந்து அன்கான்ஜுகேட்டட் வேர்பை ப்ரெசன்ட் டென்ஸில் கடைசியாகவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்போல்லாம் மாடல் வேர்பு செகண்ட் பொசிஷனில் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் அன்கான்ஜுகேட்டட் வந்து லாஸ்ட் பொசிஷனில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து என்னால் டாய்ஷ் வந்து ஃபாஸ்ட்டாக படிக்க முடியும் அப்படின்னாக்கா அப்போ முடியுன்றது தான் மோடால் வேர்பு, கேனு. அப்போ கண்ணுன்றது மோடால் வேர்பு. மோடால் வேர்பை நம்ம செகண்ட் போடும்போது மெயின் வேர்பை வந்து நம்ம கடைசியாக தூக்கி போடணும். அது பொசிஷன்ஸ் நான் ஃபர்தராக சொல்லிக் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், அப்போது இஷ் கண், ஐ கேன், இஷ் கண், டாய்ஷ், இஷ் கண், டாய்ஷ், ஷ்னல், லேர்னன். ஸோ அந்த லேர்னன்றது தான் இஎன்னோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து கான்ஜுகேட் பண்ணாத வேர்பு, அதாவது அன்கான்ஜுகேட்டட் வேர்பு. வியருக்கு என்னெல்லாம் நம்ம வேர்ப்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ, ஸ்லாஃபன், கோமன், கேயன், கோமன், ரூஃபன், தென் டான்சன், ஸ்விம்மன், ஸோ எல்லாத்துக்குமே வந்து இஎன் வர்றது எல்லாமே அன்கான்ஜுகேட்டட் வேர்புன்னு அர்த்தம். ஸோ அந்த அன்கான்ஜுகேட்டட் வேர்ப் வந்து மோடால் வேர்புக்கு, இல்லை ஆக்சிலரி வேர்பு நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டுட்டா கடைசியாக போடும்போது நம்ம வந்து மெயின் வேர்பாக போடணும். அந்த மெயின் வேர்பு வந்து கான்ஜுகேட் பண்ணாத வேர்பாக தான் நம்ம போடணும். ஸோ அந்த மாதிரி கான்ஜுகேட் பண்ணாததுன்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அன்கான்ஜுகேட்டட் அப்படின்னாக்கா நம்ம இஎன்னோட யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ் தான் அன்கான்ஜுகேட்டட் வேர்புன்னு அர்த்தம். அதை நம்ம எப்போலாம் யூஸ் பண்ணுவோன்னா ஒரு மாடல் வேர்பு யூஸ் பண்ணுவோம் செகண்ட் பொசிஷனில் அப்படின்னும் போது நம்ம கடைசியாக வந்து நம்ம மெயின் வேர்பை வந்து கான்ஜுகேட் பண்ணாத யூஸ் பண்ணணும். இல்லை ஒரு வேர்பை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிலரி வேர்பை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா கடைசியாக யூஸ் பண்ணும்போது மெயின் வேர்பை வந்து கான்ஜுகேட் பண்ணாத தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் அன்கான்ஜுகேட்டட் வேர்ப்னா எப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கான்ஜுகேஷன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு சிம்பிளாக A2 லெவலுக்கு இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எப்படி பர்ஃபெக்ட் டென்ஸோடய எப்படி நம்ம மாற்றணும், எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னாக்கா என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லைக் கொடுத்தீங்கன்னா என் வீடியோஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.